படிகள் எல்லாம் சலவை கற்களால் ஆனது போல பளிச்செண்டு இருக்குது, பளிங்கு போல இருக்குது. காலை மெதுவாக எடுத்து வைத்தாலே சறுக்கி கொண்டு போகுது. அதே போல அந்த மலையில் இருக்கும் கற்களும் பளிங்கு கற்களாக இருக்கிறது. இங்கு இருக்கும் மலைகளின் கற்கள் அந்த வடிவத்தை கொண்டிருப்பதால் தான் அவர்கள் பார்க்கும் இடமெல்லாம் பளிங்கு கற்களை கொண்டு கட்டிடங்கள் அமைத்திருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு நடந்தாலும், வீதியாக இருக்கட்டும், மலைப்பகுதியாக இருக்கட்டும், கடைத்தெருவாக இருக்கட்டும், எந்த பகுதிக்கு சென்றாலும் நிலங்கள் வழுக்குவதாக இருக்கிறது. மழை காலத்தில் இந்த இடத்தில் மனிதர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பல முறை இந்த மலையிலிருந்து இறங்கும் பொழுது நானும் எனது பிள்ளைகளும் வழுக்கி விழ பல முறை முயற்சி செய்திருக்கிறோம். அதிலிருந்து தப்பி வந்தது பெரும் விடயம். இருந்தாலும் எனக்கு நாரியில் ஒரு அடி விழுந்தது, என்னுடைய ஃபோனும் உடைஞ்சு போயிட்டது. இதை விட மனதில் பெரிய கவலை என்னென்று சொன்னால், நான் இந்த இடத்தை அழகாக 1 மணி நேரத்துக்கு மேலே காணொளிப்படுத்தினான். அந்த கோயில்